ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே அமெரிக்காவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக சாம்சங் S26 அல்ட்ரா வந்து மார்ச் 11th 10th இந்த டேட்டில் தான் வந்து வாங்க முடியும். அப்போ தான் வந்து கன்சியூமர் கையில் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அது நான் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. அண்ட் ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி டெலிவர் ஆகிடுச்சு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். நல்லா ஸ்லிம்மாக தான் இருக்குது. சார்ஜர்லாம் கொடுக்குறத அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ரீட்டெயில் வந்து $1,200. ஆனால் நான் வந்து $714 இல்லை $742 அவ்வளோக்கு தான் வாங்கினேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து S23 அல்ட்ரா வச்சுருக்கேன். ஆனால் அதை கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் வித் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஐ திங்க் ஷுட் பி ஃபைன். ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா இல்லை டெலஸ்கோபிக் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் இதில் காமிக்கிறேன். S23 அல்ட்ராலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஆனால் இந்த எலிவேஷன் கொஞ்சம் இருக்காது. இந்த கேமரா நார்மலாக கொஞ்சம் உள்ள அமைங்கி தான் இருக்கும். ஆனால் இதில் அந்த எலிவேஷன் இருக்குது. என்ன சுவிட்ச் ஆன் ஆக மாட்டேங்குது, ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இந்த ஃபோனோட ஆக்சுவல் விலை இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸோடு சேர்த்து $1,300 கிட்ட இருக்கும். $1,300 அப்படின்றது நம்ம ஒரு காசுக்கு $1,30,000 கிட்ட வரும். ஆனால் நான் இந்த ஃபோனை வந்து $715 வாங்கினேன். $715 அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 65,000 அவ்வளோதான். சரி, இது எப்படி வாங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருக்கேன். இங்கே வந்து நம்ம ஏர்டெல் ஜியோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கூகுள் ஃபை. இந்த கூகுள் ஃபை நெட்வொர்க்கில் இருக்கும்போது அவங்க வந்து இப்போ ஒரு ஆஃபர் ரன் பண்ணுறாங்க. அந்த ஆஃபரில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இல்லை ஆல்ரெடி கூகுள் ஃபைல இருக்கிற கஸ்டமர் வந்து இந்த ஃபோனை வாங்கினா அவங்களுக்கு வந்து $650 ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஆஃபரில் ஒரு ஐ திங்க் இன்னொரு 10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதே சேம் ரேட்டுக்கு நீங்கள் 256 GB பதிலாக அவங்க வந்து 512 GB வந்து ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் 512 GB வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் $200 எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 1,300 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு $1,500 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த $200 அவங்க வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே நல்ல டீல். அதனால தான் வந்து இது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ப்ரோ, இந்த டீல் நல்லா இருக்கேன், எங்களுக்கும் ரெஃபரல் லிங்க் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். ஆனால் இது வந்து யூஎஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். யூஎஸில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே நீங்கள் டேட்டா அண்ட் கால்ஸ் வந்து பேசிக்க முடியும். நான் இந்தியாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபை நெட்வொர்க் தான் எடுத்துகிட்டு போவேன். யூஎஸ் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் யூஎஸ் டேட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இன்ஃபேக்ட் ஒரு சில நேரத்தில் ஏர்டெல் ஜியோ நெட்வொர்க் சிம் இருக்கு இல்லையா, அதை விட இந்த சிம்மில் இருக்கிற டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது 1-2 ஏரியாவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஏதாவது கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லே ஓவர் பண்ணும்போது யூகேவோ இல்லை ஜெர்மனியோ இல்லை கத்தாரோ எங்கே போனாலும் இது சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். நீங்கள் டேட்டா வந்து அப்படியே அங்கே இருக்க அந்த கண்ட்ரியோட நெட்வொர்க்கில் அப்படியே வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஆனால் அன்லிமிட் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். முக்கால்வாசி ஃப்ரீயாக இருக்கும். நல்ல சர்வீஸும் இருக்கும். வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து கூகுள் ஃபை அப்படிங்கிறது கூகுளோட நெட்வொர்க். கூகுளுக்கு வந்து ப்ரொமோஷனே தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாக்ட் ஃபோன். அதாவது இங்கே வந்து நிறைய கேரியர்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி ஏர்டெல் ஜியோ அந்த மாதிரி நிறைய செல்ஃபோன் நெட்வொர்க்ஸ் இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து நிறைய செல்ஃபோன் நெட்வொர்க்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபோன் கொடுக்குறோம், ஆனால் கொஞ்சம் ஆஃபரில் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் சிம்மு தான் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் மற்ற சிம் நீங்கள் ஏர்டெல் கிட்டே போய் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஜியோ சிம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து அந்த கேரியர் ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் அவங்க வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபோன் வந்து இங்கே லாக்டு ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இயர் நீங்கள் வந்து எங்களோட நெட்வொர்க்கில் இருக்கணும், இல்லை 2 இயர்ஸ் எங்கள் நெட்வொர்க்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேரியஸ் ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த ஆஃபர்ஸ் இருக்கிற இதுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெட்வொர்க் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஃபோன் வாங்கும்போது அவங்க வந்து ஒரு சில நேரத்தில் 50% ஆஃப் கொடுப்பாங்க. இல்லை ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து பழைய ஃபோனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் $500 ஆஃப் கொடுக்குறோம், $600 ஆஃப் கொடுக்குறோன்ற மாதிரி ஆஃப் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து 1 இயர் 2 இயர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து ஃபோன் அப்படியே வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்லாக்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த மாதிரி அன்லாக்ட் ஃபோன் வாங்கினா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் எந்த நெட்வொர்க்கான போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் தான் போடணும் அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கு நான் அனுப்புகிறேன் யாருக்காவது அப்படின்னா கூட இந்த மாதிரி அன்லாக் ஃபோன் வாங்கி தான் அனுப்ப முடியும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கும் போதே கரெக்டாக பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ப்ரோ அப்போ லாக்டு ஃபோன் வாங்கினா அந்த கேரியர் நெட்வொர்க் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ நான் வந்து 2 வருஷம் கழிச்சு மாறுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபர் பீரியட் கொடுப்பான் இல்லையா, அந்த ஆஃபர் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு ஓகே நான் இந்த ஆஃபரில் வாங்கினேன், இப்போ வந்து நான் எல்லாமே வந்து கான்ட்ராக்டில் முடிஞ்சிருச்சு, நான் 2 வருஷம் இருந்துட்டேன், எனக்கு வந்து இதை அன்லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க திருப்பி அவங்களோட சாஃப்ட்வேர் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அன்லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அப்போ வந்து லாக்லேருந்து அன்லாக்காக மாற்றிக்கலாம். ஓகே இதில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீச்சர் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. ஒன்று வந்து ஓகே தான் எனக்கு, ஆனால் ஒரு ஃபீச்சர் எனக்கு வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ப்ரைவசி ப்ரொடெக்டர் வந்து தானாக இன்பில்ட்டாகவே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ஆப்போ இல்லை நோட்டிஃபிகேஷனோ அது மட்டும் நீங்கள் வந்து ப்ரைவசி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போய்ட்டு ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீன் வாங்கி போடுவோம். ஸோ தான் நீங்கள் இப்படி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க இன்பில்ட்டாகவே அதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வேணும்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீனே வந்து ப்ரைவசி மோட்க்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பர்டிகுலர் ஆப்பில் இல்லை பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தங்க மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாங்க, அவங்க மெசேஜ் மட்டும் எனக்கு வந்து பர்சனலைஸ்டு வேணும் அப்படின்னா அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் பக்கத்தில் வந்து யாராவது பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர். இது வந்து அவங்க பெருசாக வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட எனக்கு பிடிச்ச இந்த கான்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸப்ஷனல் வீடியோ ஸ்டெபிலிட்டி இருக்குது. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க எப்படின்னா அந்த வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இப்படி திருப்புறாங்க. அப்படியே திருப்பி நீங்கள் அந்த வீடியோ எடுத்திங்கன்னா கூட அந்த அவுட்புட் பார்க்கும்போது அந்த திருப்பினதே வராமல் அவ்வளோ ஸ்டேபிளைஸாக இருக்குது. அண்ட் இதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படி மேலே கொண்டு போயிட்டு கார் இருக்குது இல்லையா, அந்த காரோட டயரில் இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காரை ஓட்டி ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70-80% வந்து ஒரு ஸ்டேபிளைஸாக இருந்துச்சு. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் ஃபீட். ஏன்னா காரை ஓடும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றும், அவ்வளோ ப்ராசஸிங் பவரில் வந்து அந்த வீடியோ இன்னும் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து இதில் ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஃபோன் வந்து பெருசாக பேசப்படுது. ஆனால் ஆப்வியஸ்லி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளே வந்து இருக்கும். ஆனால் எனக்கு தேவையானது வந்து கேமரா ஸ்டெபிலைசேஷன் தான். அதுக்கு தான் இந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனோட ரேட் வந்து இந்தியாவில் எவ்வளோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அதோட நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்கி இதில் உங்களுக்கு ஏதாவது